அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். நாளைக்கு மருத்துவ கலந்தாய்வு சிறப்பு பிரிவினருக்கும் அதே போல அரசு பள்ளியில 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் பயின்ற மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்குமான கலந்தாய்வு நாளை தொடங்க இருக்கிறது. அப்ப நாளை ஆரம்பிக்க இருக்கக்கூடிய இந்த கலந்தாய்வுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த கல்லூரியில எவ்வளவு சீட் இருக்கு, சரிங்களா? ஸோ வேக்கன்சி பொசிஷன் சீட் மேட்ரிக்ஸை நம்முடைய தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தின காணொலி தான். நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்து நீங்க எந்த காலேஜ் எடுக்க போறீங்க, நீங்க சூஸ் பண்ணக்கூடிய காலேஜில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அல்லது ஓப்பன் கேட்டகரியில சீட் இருக்கா அப்படின்றத தெளிவா இந்த காணொலியை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கான நோட்டிபிகேஷனை நீங்க இங்க பாருங்க. முதல்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு, சரிங்களா? யார் யாரெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க? எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் வேற யாரு பிடபிள்யூடி கேட்டகரி, சரிங்களா? அவங்களுக்கான வேக்கன்சி பொசிஷன் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கானது கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் இடங்கள் பொறுத்த மட்டும் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 36 கவர்மெண்ட் காலேஜ்லயும் 36 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எவ்வளவு? 212 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மொத்தமே 56 மாணவர்கள் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. 56 மாணவர்கள் தான் இதுக்கு எலிஜிபிள் ஆயிருக்காங்க. எதுல? பிடபிள்யூடியில வரும்போது, சரிங்களா? மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இந்த சீட்டெல்லாம் விட்டுருங்க. இந்த சீட்டு வந்து அவங்களுக்குலாம் ஆள் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இங்க பாருங்க, பர்சன் வித் டிசபிலிட்டி. பர்சன் வித் டிசபிலிட்டியில உங்களுக்கு எவ்வளவு எம்பிபிஎஸ் இருக்கு? 36 மருத்துவ கல்லூரிகள்ல 212 இடங்கள் இருக்கு, வேகன்சியா இருக்கு. ஓகேவா? ஆனா அவ்வளவு பேர் இல்ல, மீதி எல்லாம் ஜெனரல் கேட்டகரிக்கு வந்துடும். அதே போல இங்க ஒரு 11. ஓகே, இது வந்து எது அப்படின்னா டென்டல் காலேஜில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி சீட்டு 11, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 1. ஓகேவா? சரி, அதே மாதிரி தட்ஸ் ஆல். இது வந்து பிடபிள்யூடி கேட்டகரி. பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து நீங்க எந்த காலேஜ் எடுக்கணும், நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றத இங்க செக் பண்ணிக்கங்க. ஓகே, உங்களுடைய கல்லூரியை நீங்க எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது நிறைய சீட் இருக்குப்பா, பிடபிள்யூடி எடுத்துக்கங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போறது முக்கியமானது 7.5% கோட்டா. இதுதான் இந்த வாட்டி ஒரு பெரும் சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்பிபிஎஸ் சீட்டும் குறைஞ்சிருக்கு. அது ஏன்னா அந்த பிஎஸ்பி காலேஜ் ஒரு 50 சீட் எடுத்தாங்க இல்லையா, அதனால ஒரு எம்பிபிஎஸ் இடங்களை குறைச்சிருக்காங்க. அந்த ஒரு இடம் குறைச்சது ஜென்ரலா குறைக்க வேண்டியது தானே. எஸ்டி கேட்டகரிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சீட்டை குறைச்சிருக்காங்க. அதுதான் வருத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, பார்க்கலாம். இதோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு காலேஜிலும் பிசிக்கு எவ்வளவு இருக்கு, ஒவ்வொரு காலேஜும் சொல்லக்கூடாது, மொத்தத்துல பிசிக்கு எம்பிபிஎஸ்ல கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் எத்தனை இருக்கு, பிடிஎஸ்க்கு எத்தனை இருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்க பாத்துக்கலாம். ரைட். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 36 அரசு மருத்துவ கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள் உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரி ஓசி கேட்டகரிக்கு வந்து 99 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கு. ஓசில 2 பேர் தான் போறாங்க, மற்றவங்க எல்லாம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் இவங்க தான் எடுத்துக்க போறாங்க, சரிங்களா? ரைட். அடுத்தது பிசியை பொறுத்த மட்டும் 84 எம்பிபிஎஸ் அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கு. அதே போல பிசிஎம் பொறுத்த மட்டும் 11 எம்பிபிஎஸ் இடங்கள் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கு. எம்பிசியை பொறுத்த மட்டும் 64 இடங்கள் எங்க இருக்கு? கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்ல இருக்கு. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்த மட்டும் 48 இடங்கள், எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் 9 இடங்கள், எஸ்டியை பொறுத்த மட்டும் 3 இடங்கள், சரிங்களா? மொத்தம் 3 இடங்கள். ஆக மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 318 எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ், பியூர் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ். சார் 7.5 தானே, கவர்மெண்ட் தானே ஃபீஸ் கட்ட போகுது, பிரைவேட்ல இருந்தாலும் பரவாயில்ல. ரைட், ஓகே. சரி, நான் சொல்றது ஒரு சிலர் வந்து நான் எடுத்தா கவர்மெண்ட் காலேஜ் தான் எடுப்பேன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கு மொத்தம் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள் 318. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு சீட்டுன்றதை பார்த்துக்கோ. ஓகேவா? ரைட். அடுத்தது பிடிஎஸ் வாங்க. சரி, பிடிஎஸ்க்கு முன்னாடி இஎஸ்ஐ, கே நகர் இஎஸ்ஐ பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஓசிக்கு 2 இடம்,
பிசிக்கு 2 இடம், எம்பிசிக்கு 2 இடம், எஸ்சிக்கு 1 இடம். ஆக மொத்தம் 7 எம்பிபிஎஸ் இடங்கள் இஎஸ்ஐ கேகே நகர்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் பியூர் எம்பிபிஎஸ் சீட்டு தான். சரிங்களா? ரைட். அடுத்தது சார் கவர்மெண்ட் பார்த்துட்டோம், இஎஸ்ஐ கேகே நகர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் செல்ஃப் பைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு இடம் இருக்கு அப்படின்றதையும் இங்க பார்த்துடலாம். சரிங்களா? ரைட், பார்க்கலாமா? ரைட், ஓகே. இது செல்ஃப் பைனான்ஸ் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த மட்டும் ஓசிக்கு 46 இடங்கள், ஓசிக்கு 46, பிசிக்கு 39, பிசிஎம்முக்கு 5, எம்பிசிக்கு 30 இடங்கள், எஸ்சிக்கு 23 இடங்கள், எஸ்சிக்கு 4 இடங்கள் அண்ட் எஸ்டிக்கு ஒரே ஒரு சீட்டு. ஆக மொத்தம் 148. இங்க நீங்க கவனிக்கணும், இது எம்பிபிஎஸ் இடங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க எத்தனை வந்திருக்குது? ஒரே ஒரு இடம். யாருக்கு? எஸ்டிக்கு. எங்க கொடுத்துருக்கோம்? ஆனா பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடியதுல எஸ்டிக்கு யாரும் இல்லை. கவனிச்சுக்கோ, இங்க ஒரு இடம் பார்த்துட்டோம். அண்ட் இதுல இஎஸ்ஐல எஸ்டிக்கு எதுவுமே இடம் இல்லை. ஆனா பியூர் கவர்மெண்ட் 36 காலேஜ்ல 3 இடங்கள். ஆக மொத்தம் எஸ்டிக்கு இந்த வருடம் எங்க வச்சுக்கிறாங்க பாரு, எஸ்டி பீப்புள்ல ஒரு எம்பிபிஎஸ் இடம். ஏற்கனவே 5 எம்பிபிஎஸ் இடங்கள் தான் எஸ்டி மாணவர்களுக்கு 7.5ல. இந்த வாட்டி ஒரு எம்பிபிஎஸ் புடிங்கிட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் ஓசிக்கு 7 இடங்கள், பிசிக்கு 5 இடங்கள், பிசிஎம்முக்கு 1, எம்பிசிக்கு 4, எஸ்சிக்கு 3, எஸ்சிஏக்கு 1. ஆக மொத்தம் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள் 21. நீங்க பிரைவேட் காலேஜ்ல பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆனாலும் சரி, 7.5க்கு ஃபீஸ் கிடையாது. ஒரு சில ஃபீஸ் சும்மா 1000 கட்டு 2000 கட்டுன்னு மட்டும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. சரி, பார்த்துக்கலாம். ஓகேவா? இது எம்பிபிஎஸ் இடங்கள். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போறது பிடிஎஸ். ஓகே. அண்ட் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கவர்மெண்டோடைய பிடிஎஸ் காலேஜ் எத்தனைனா மொத்தமே 3 தான். அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, சென்னையில 1, 2வது புதுக்கோட்டை, 3வது கடலூர். 3 பிடிஎஸ் கல்லூரிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. பல் மருத்துவ கல்லூரிகள், அரசு பல் மருத்துவ கல்லூரிகள். சரிங்களா? ரைட். அதுல உங்களுக்கு ஓசியை பொறுத்த மட்டும் 5, பிசியை பொறுத்த மட்டும் 4, பிசிஎம்முக்கு 1, எம்பிசிக்கு 3, எஸ்சிக்கு 2, எஸ்சிஏக்கு 1. ஆக மொத்தம் டோட்டல் பிடிஎஸ் இன் பியூர் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்ல எத்தனை இருக்கு? 16 இடங்கள், 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினர் இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது சார் பிரைவேட் காலேஜஸ், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல உங்களுக்கு எத்தனை இருக்கு அப்படின்றத இங்க பார்த்துடலாம். சோ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கேட்டகரி பார்க்க முடியலையா? சரி, இங்க பாருங்க. எஸ், ஓசிக்கு 32 இடங்கள், பிசிக்கு 27 இடங்கள், பிசிஎம்முக்கு 4 இடங்கள், எம்பிசிக்கு 21 இடங்கள், எஸ்சிக்கு 3 இடம், எஸ்டிக்கு ஒரே ஒரு இடம். டென்டல்ல ஒரே ஒரு இடம் தான், வருஷம் ஒரு இடம் தான் கொடுக்குறாங்க. அது ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. ஆக மொத்தம் 103 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கக்கூடிய பிடிஎஸ் இடங்கள் யாருக்கு கிடைக்கும்? 7.5 கேட்டகரிக்கு. அண்ட் இந்த இடத்துல பாருங்க, எஸ்டிக்கு எந்த சீட்டுமே இல்லை. ஓகேவா? இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். நீங்க எந்த காலேஜ் எடுக்க போறீங்க அப்படின்றத உங்க கல்லூரியில பிசினா உங்களுக்கு இடம் இருக்கிறதா அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது சீட் மேட்ரிக்ஸ். தயவு செய்து நீங்க நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும், இதை நீங்க பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு டோட்டலா ஓவரால் நமக்கு எந்தெந்த கல்லூரிகள்ல எவ்வளவு மொத்தம் பிடிஎஸ் எம்பிபிஎஸ்லாம் எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்றதையும் நாம இங்க பார்த்துடலாம். சரிங்களா? சரி, பார்க்கலாம். சோ எம்பிபிஎஸ் பொறுத்த மட்டும் எம்பிபிஎஸ் பொறுத்த மட்டும் 318 பியூர் கவர்மெண்ட், 7 இஎஸ்ஐ கேகே நகர், 148 செல்ஃப் ஃபைனான்ஸ் அண்ட் 21 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ். ஆக மொத்தமா இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள் 484. சரியா? தமிழ்நாட்டில் 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு பியூர் கவர்மெண்ட் 318 எம்பிபிஎஸ், இஎஸ்ஐல 7, செல்ஃப் ஃபைனான்ஸ் 148, பிரைவேட்ல 21. ஆக மொத்தம் 484 எம்பிபிஎஸ் இடங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது சார் ஓபன் கேட்டகரியை பொறுத்த மட்டும் ஓசிக்கு
எந்தெந்த கல்லூரியில ஓப்பன் கேட்டகரிக்கான சீட் எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். சரி, ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த மட்டும் 99 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், சரிங்களா, 2 இஎஸ்ஐ, 46 செல்ஃப் ஃபைனான்ஸ் எம்பிபிஎஸ் அண்ட் 7 பிரைவேட் எம்பிபிஎஸ். ஆக மொத்தம் 154 இடங்கள் ஓப்பன் கேட்டகரி சீட்டு. ஒரு 2 பேர் தான் போறாங்க 7.5ல, மீதி எல்லாம் எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் இவங்க அதை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆக மொத்தம் இது வந்து யாருக்கு? ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள். ஓகேவா? சரி, ரைட். அடுத்தது பார்க்க போறது எம்பிசி கேட்டகரி. சரியா? எம்பிசி கேட்டகரிக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் கவர்மெண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், சரிங்களா, அண்ட் 2 இஎஸ்ஐ, 30 செல்ஃப் ஃபைனான்ஸ் எம்பிபிஎஸ் அண்ட் 4 பிரைவேட் எம்பிபிஎஸ். ஆக மொத்தம் 100 இடங்கள், 100 எம்பிபிஎஸ் இடங்கள் யாருக்கானது? எம்பிசி மாணவர்களுக்காக மொத்தம் 100 எம்பிபிஎஸ் இடங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிசி கேட்டகரி. பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பார்க்கும்போது 84 இடங்கள் கவர்மெண்ட்ல இருக்கு, 2 இடங்கள் இஎஸ்ஐல இருக்கு, 30 இடங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இருக்கு. சாரி 39 செல்ஃப் ஃபைனான்ஸ், 5 பிரைவேட். சோ ஆக மொத்தம் உங்களுக்கு எத்தனை இருக்கு? 130 எம்பிபிஎஸ் இடங்கள் யாருக்கு? பிசிக்கு. பிசிக்கு எவ்வளவு இருக்கு? 130 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கு. ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்தது எஸ்சியை பொறுத்து மட்டும் இல்ல, எஸ்சி கேட்டகரிக்கு எம்பிபிஎஸ் ஓவராலா எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். 48 கவர்மெண்ட்ல, ஒரே ஒரு சீட்டு இஎஸ்ஐல, 23 சீட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் எம்பிபிஎஸ் அண்ட் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி. சோ ஆக மொத்தம் 75 இடங்கள் எஸ்சி மாணவர்களுக்காக இருக்கிறது. உங்களுடைய ரேங்க் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கால்குலேஷனை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எஸ்சியை பொறுத்த மட்டும். அதுக்கு அடுத்தது பிசி முஸ்லிம், பிசிஎம். பிசிஎம் பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் வந்து 11, இஎஸ்ஐல எதுவுமே இல்ல, செல்ஃப் ஃபைனான்ஸ பொறுத்த மட்டும் 5 அண்ட் பிரைவேட் எம்பிபிஎஸ் பொறுத்த மட்டும் 1. ஆக மொத்தம் 17 எம்பிபிஎஸ் இடங்கள் யாருக்கானது? பிசி முஸ்லிம் பிரிவினருக்கானது. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது எஸ்சிஏ கேட்டகரி. சரிங்களா? எஸ்சிஏ பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது 9. அதுக்கு அடுத்தது இஎஸ்ஐல எதுவும் இல்ல, விட்டுருங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து 4 அண்ட் பிரைவேட்டை பொறுத்த மட்டும் 1. ஆக மொத்தம் எஸ்சிஏ பிரிவினருக்கு 14 எம்பிபிஎஸ் இடங்கள் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது எஸ்டி. எஸ்டியை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் 3, இஎஸ்ஐல எதுவும் இல்ல, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 1. ஆக மொத்தம் எஸ்டிக்கு 4 எம்பிபிஎஸ் இடங்கள் தான் இந்த வருடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேவா? இதுதான் எம்பிபிஎஸ் உடைய இடங்கள் ஒவ்வொரு பிரிவினருக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கிட்டீங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிடிஎஸ். இதே மாதிரி பார்த்துடலாமா? ரைட். பிடிஎஸ் பொறுத்த மட்டும் ஓபன் கேட்டகரிக்கு கவர்மெண்ட்ல 5 அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 32. சரிங்களா? கவர்மெண்ட்,
செல்ஃப் ஃபைனான்ஸ். ஆக மொத்தம் 37 பிடிஎஸ் இடங்கள் யாருக்கு? ஓபன் கேட்டகரிக்கு பொறுத்த மட்டும். அதுக்கு அடுத்தது பிசிக்கு பிடிஎஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல 4, செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 27. ஆக மொத்தம் 31 இடங்கள் பிசிக்கு பிடிஎஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிசிஎம்முக்கான பிடிஎஸ் பாருங்க. கவர்மெண்ட்ல 1, செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 4. ஆக மொத்தம் 5 இடங்கள் தான் யாருக்கு இருக்கு? பிசிஎம்முக்கு இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது எம்பிசிக்கான பிடிஎஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட்ல 3, செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 21. ஆக மொத்தம் 24 பிடிஎஸ் எம்பிசி பிரிவினருக்கு. சரிங்களா? அண்ட் எஸ்சிக்கு பிடிஎஸ் எவ்வளவு அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு 2 கவர்மெண்ட் பிடிஎஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் 15. ஆக மொத்தம் 17 பிடிஎஸ் இடங்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்தது எஸ்சிஏ பிரிவினருக்கு கவர்மெண்ட் 1, செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் எத்தனை? 3. ஆக மொத்தம் 4 எஸ்சிஏ பிரிவினருக்கு. அண்ட் எஸ்டி பிரிவினருக்கு பார்க்கும்போது இதுதான் ரொம்ப ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு பிடிஎஸ் சீட்டு தான் எங்க? செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும்? தயவு செய்து www.tnmedicalselection.net அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு இது ரெண்டுத்தையும் ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்க வரீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒரு பேப்பர் எடுத்துங்க. நீங்க எல்லாருமே இப்போதைக்கு பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையை நோக்கி வந்து கொண்டிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? இதை டவுன்லோட் பண்ணிட்டு எந்த காலேஜ் அப்ராக்சிமேட்டா கிடைக்கும் அப்படின்றத பாத்துங்க. அதே மாதிரி தான் 7.5 இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு வராங்களா, சென்னை நோக்கி வராங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை பார்த்துக்கிட்டு வாங்க. நாளைக்கு வந்து யோசிக்கக்கூடியதை முன்னாடியே யோசிச்சுட்டு வாங்க. சரியா? நாளைய நாள் உங்களுக்கான சிறப்பான நாளாக அமைய ராஜேஷ் நீட் அகாடமி சார்பிலும், ராஜேஷ் நீட் புத்தகத்தின் சார்பிலும், நம்முடைய ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாகவும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ இடங்கள்ல சரியா நீங்க நல்லா சேர்ந்து சரியா உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கும் நன்றி தெரிவிங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த காணொளியில சந்திக்கலாம். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.